24 மூப்பர்கள். 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவைகள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை 4 ஜீவன்களும் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் துதிப்பதை யோவான் தன் செவிகளால் கேட்கிறார். அப்போது தேவனுடைய சிங்காசனத்தை சூழ இருக்கிற 24 சிங்காசனங்களின் மேல் உட்கார்ந்திருக்கிற 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுகிறார்கள். மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன் வீற்றிருக்கிறார். 24 மூப்பர்களும் அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது கொள்கிறார்கள். 24 மூப்பர்களும் தங்கள் சிரசுகளில் பொன்முடி சூடி இருக்கிறார்கள். இவர்கள் கர்த்தருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது கொள்ளும் போது தங்கள் கிரீடங்களை கழற்றி கர்த்தருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக வைக்கிறார்கள். பரிசுத்தமுள்ள தேவனை கனப்படுத்துகிறார்கள். அவரை நன்றியோடு துதிக்கிறார்கள். இந்த பூமியிலே சர்வ வல்லமையுள்ள தேவன் மனுஷருடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பினால் முடிசூட்டுகிறார். பரலோகத்திலே தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு மகிமையின் கிரீடத்தை சூட்டுகிறார். 24 மூப்பர்களுக்கும் கர்த்தருடைய கிருபையினால் தான் கிரீடம் கிடைத்திருக்கிறது. மகிமையுள்ள கர்த்தரால் இவர்கள் மகிமை அடைந்திருக்கிறார்கள். 24 மூப்பர்களும் தங்களுடைய சிங்காசனங்களில் உட்கார்ந்திருந்தாலும் அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவரை தொழுது கொள்கிறார்கள். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். அவர் மாத்திரமே தேவன். அவர் ஒருவரே தேவன். பூமியில் உள்ள சபையாரும் பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்களும் ஒன்றான மெய்த்தேவனாகிய கர்த்தரை மாத்திரமே தொழுது கொள்கிறார்கள். அவரே நம்முடைய துதிக்கு பாத்திரர். 24 மூப்பர்களும் கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தாவே, தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்கிறதற்கு பாத்திரராய் இருக்கிறீர் என்று சொல்லி அவரை துதிக்கிறார்கள். கர்த்தரே சகலத்தையும் சிருஷ்டித்தவர். சர்வ சிருஷ்டிகர் மாத்திரமே நம்முடைய துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். சர்வ சிருஷ்டிகளும் தங்களை சிருஷ்டித்த சிருஷ்டிகரை மாத்திரமே தொழுது கொள்ள வேண்டும். சிருஷ்டிகரை தொழுது கொள்ளாமல் சிருஷ்டியை தொழுது கொள்வது பாவம். சர்வ வல்லமையுள்ள தேவனே சகலத்தையும் பாதுகாக்கிறவர். எல்லாவற்றையும் அவரே பராமரிக்கிறவர். சர்வ சிருஷ்டிகளும் தேவனுடைய தெய்வீக சித்தத்தையும் வல்லமையையும் சார்ந்திருக்கிறது. தேவனை சார்ந்திருக்கிற சிருஷ்டிகள் தங்களை தேவனுக்கு மேலாக உயர்த்தக்கூடாது. தேவனுடைய சித்தத்தினாலேயே சகலமும் உண்டாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய தெய்வீக வல்லமையினாலேயே சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சந்தோஷத்திற்காக சகலத்தையும் சிருஷ்டித்திருக்கிறார். சகலவற்றையும் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக சிருஷ்டித்திருக்கிறார். எல்லா சிருஷ்டிகளுக்கும் கர்த்தரே காரணகர்த்தா. கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் சிருஷ்டிக்கப்படவில்லை. சர்வ சிருஷ்டிகராகிய கர்த்தரே சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவரே மகிமையையும் கனத்தையையும் வல்லமையையும் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு பாத்திரராய் இருக்கிறார்.